போதுமா, எவ்வளவு பூமா வைப்ப? போதும், எவ்வளவு அலங்காரம் பண்ணிட்டு இருக்கேன் பாரு. நான் என்ன இப்பதான் புதுசா கல்யாணமாயி அவங்க வீட்டுக்கு போறேனம்மா. போதும் விடுமா. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாதுமா. உனக்கு தாலி பேருக்கு முடிஞ்சு இப்பதானே முதல்ல உங்க வீட்டுக்கு போற, அதெல்லாம் வச்சுக்கணும். ஆமா கண்மணி, அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் போகணும். சரி சரி அண்ணி, நான் வச்சுக்கிறேன். என்னம்மா இன்னும் ஆட்டோ வரல? ஒருவேளை ஆட்டோ கிடைக்கல போலமா அண்ணனுக்கு. அதான் எனக்கும் தெரியல. இந்த அவங்க அண்ணியே வந்துட்டா. என்னம்மா ஆட்டோ வந்துருச்சா? ஆட்டோ வந்துருச்சுங்க அத்தை. எல்லாரும் வாங்க போயிடலாம். வாங்க, நீங்களும் வாங்குங்க. அக்கா, எங்க உங்க பசங்களை எல்லாம் ஆளை காணோம்? எங்க இருக்காங்க அவங்கலாம்? அவங்களாம் ஆட்டோல ஏறிட்டாங்கக்கா, நீங்களும் வந்துருங்க. என்னப்பா மணி ஆகிக்கிட்டே இருக்கு, இன்னும் அண்ணி வீட்ல இருந்து யாரும் வரலையேப்பா. எப்ப வருவாங்க? எதுக்கோ கண்மணிட்ட ஒரு தடவை கேளேன் கால் பண்ணி. நான் கேட்டேன்பா, அவங்க ஆட்டோல வந்துகிட்டு இருக்கதா சொன்னாப்பா கண்மணி. ஆட்டோ வர சவுண்ட் கேக்குதுன்னா ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அங்க சம்மந்தி, எல்லாரும் வாங்க வாங்க, வீட்டுக்குள்ள வாங்க வாங்க. நீ எல்லாரும் கொஞ்சம் காஃபி போட்டு எடுத்துருவியா? நான் வந்துட்டேன். சம்மந்தி, கண்மணியோட மாமியார் அழகானோ எங்க போயிட்டாங்க நாங்கெல்லாம் வரும்போது? கண்மணி உண்டானக்கு அப்புறம் முதல்ல வீட்டுக்கு வரா இல்லையா, அதான் சாமி கும்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு அவளும் அவன் தங்கச்சியும் போயிருக்காங்க. பக்கத்துல கோட்டமாரியம்மன் கோயிலுக்கு தான் போயிருக்காங்க. அப்ப போனாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க சம்மந்தி. நீங்க இருங்க, எல்லாரும் சாப்பிட்டு போலாம். சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட்டு போலாம் சம்மந்தி. இருங்க. இல்ல சம்மந்தி, இருக்கட்டும், வீட்லயே செஞ்சுட்டோம். அப்பல நீங்க கல்யாணம் ஆனக்கு அப்புறம் ஒரு தடவை தான் அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்தீங்க. அமெரிக்காக்கே போன மாதிரி தெரியலையே, மறுபடியும் கூப்பிடுவாங்களோ அப்புறமா? ஆமாங்க, ஒரு தடவை போயிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேட்டனால எனக்கு வீட்லயே பாத்துக்க கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் எப்பயாச்சும் கூப்பிட்டாங்கன்னா நான் போயிட்டு வரணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஓ அப்படியா மாப்பிள்ள, சரி சரி. சரிங்க சம்மந்தி, நாங்க போயிட்டு வரோம். இன்னொரு நாள் வரோம் சம்மந்தி. இருங்க, சாப்பிட்டு போலாம். அதுக்குள்ள எதுவும் கிளம்புறீங்க? இல்லம்மா, இன்னொரு நாள் வரோம். சரி வரேன் கண்மணி, உடம்ப பாத்துக்கோ. சரிம்மா, நீ வீட்டுக்கு போனப்பாக்கா அப்பப்பா ஒரு தடவை கால் பண்ண, நானும் கால் பண்றேன். சரி சரி அப்பா, சரி சம்மந்தாங்க, வரோம். என்னங்க, அத்தை கோவிலுக்கு போய் ரொம்ப நேரம் ஆன மாதிரி தெரியுது. எப்ப போனாங்க? நீ வரத்துக்கு கொஞ்ச நேரம் மட்டும் தான் போனாங்க. கோவில்ல கூட்டமா இருக்குமோ என்னமோ, ஏதோ வந்துருவாங்கம்மா, கவலைப்படாத. சரிங்க, வீட்டுல சமைக்கணுமா இல்ல எப்படி மத்தியானம்? இல்ல கண்மணி, நாங்க ஹோட்டல்ல சொல்லியாச்சு, நீ சமைக்க தேவையில்ல. ஏங்க, நான் சமைச்சிருப்பேன்ல, எதுக்கு ஹோட்டல்ல சொன்னீங்க? பரவாயில்ல, ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோ. ஒரு வழியா கோயிலுக்கு போயிட்டாச்சுக்கா. ஆமாண்டி, மனசு திருப்தியா இருக்கு. கண்மணி, உன்னை யாரடி வீட்டுக்குள்ள விட்டது? வாங்கத்த, உங்களதான் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தேன். என்ன அம்மா இவ்வளவு கோவமா பேசுறாங்க? இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. நம்ம அன்னைக்கிட்ட வர போய் சொன்னோம். அசமா போனவளை எடுபட்ட சண்டால சிரிக்கி, உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? வந்த உடனே அம்மா அண்ணிய திட்டாதம்மா, கொஞ்ச நேரம் சும்மாரு. ஆமாண்டி, வாயை சத்திட்டு கொஞ்சம் சும்மா ரெடி. நான் என்னத்த பண்ணேன்? எதுக்கத்த என் மேல இப்படி கோவப்படுறீங்க? நான் என்ன பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒன்னும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்சி வச்சுக்கிறது. இந்த பூனையும் பால் குடிக்குமான்ற மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு எங்களெல்லாம் எப்படி போய் சொல்லி ஏமாத்திருப்ப? வர்ற கோவத்துக்கு மூஞ்சிய பேக்காம விட மாட்டேன் இன்னைக்கு. ஏனத்த அப்படியெல்லாம் சொல்றீங்க? பின்ன நீ பண்ண வேலைக்கு அப்படியெல்லாம் சொல்லாம அன்னைக்கு ஊரே காரி துப்புச்சுடி. நீ யாரு கூட ஓடி போனியோ கருமத்துல? உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது? நான் யாரும் அறையாம விட மாட்டேன். உன்னை எல்லாம் யாரு விட்டது வீட்டுக்குள்ள? அம்மா சும்மா இருமா, அண்ணி அடைக்காத. அண்ணி இப்பதானே வந்தாங்க வீட்டுக்கு. ஆமா, பெரிய அண்ணி இவ ஒரு பண்ணி.